ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 10 கொஷின் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட 10 கொஷின் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். 10 கொஷினுக்கு ஆன்சர் நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ அதனால் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் 1. வேப்ப மாலை அணிந்த மன்னன் சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன். ஆன்சர் பாண்டியன். வேப்ப மாலை அணிந்த மன்னன் பாண்டியன். கொஷின் 2. மோசிகனார் முரசு கட்டலில் கண்ணயர காரணம். குளிர்ந்த காற்று வீசியதால், நல்ல உறக்கம் வந்ததால், களைப்பு மிகுதியால், அரசன் இல்லாமையால். ஆன்சர் களைப்பு மிகுதியால். மோசிகனார் என்பவர் சங்ககால புலவர். இவர் சேர மன்னனான இரும்புரை அவருடைய அரண்மனையில முரசு வைக்கிற அந்த கட்டலில் இவர் கண்ணயர்ந்து தூங்கிடுறாரு. ஏன் தூங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நெடுந்தூரம் நடந்து வந்ததுனால அந்த களைப்பு மிகுதியால் தூங்கிடுறாரு. முரசு வைக்கிற கட்டலில் இவர் தூங்கிட்டாருன்னு சொல்லிட்டு அரசர் கோவப்படல. அரசர் கவரி வீசுறாரு. கவரி என்பதன் பொருள் விசிறி. விசிறியால் அவருக்கு விசிறி விடுறாரு. இந்த தகவல் புறநானூற்றில் 50வது பாடலில் இருக்கு. கொஷின் 3. பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர். ஆன்சர் திருமறைக்காடு. பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு. திருவிளையாடல் புராணத்தை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். கொஷின் 4. திருவிளையாடல் புராணம் காண்டங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 3. திருவிளையாடல் புராணங்களின் எண்ணிக்கை 3. அவை மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவளவாய் காண்டம். கொஷின் 5. இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெற்ற காண்டம். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம், யுத்த காண்டம். ஆன்சர் திரு ஆலவாய் காண்டம். இந்த கொஸ்டினுக்கான ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிடுறேன். இடைக்காடனார் என்பவர் கபிலரின் நண்பர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, குசேல பாண்டியர் அவர்கிட்ட போயிட்டு தனது பாடலை பாடுறாரு. புலவருடைய பாடலுக்கு மன்னர் செவி சாய்க்காம அவர் கண்டுகொள்ளாம இருந்திருக்காரு. இடைக்காடனார் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. சாமி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறாரு. இறைவன் என்ன பண்றாருன்னா, அவருடைய லிங்கம் அந்த உருவத்தை மறைச்சிடுறாரு. குசல பாண்டியன் தினமும் அந்த கோயிலுக்கு வர வழக்கம் இருக்கு. அந்த கோயிலுக்கு வந்தவங்க லிங்கத்தை காணாம அவர் ரொம்ப இவருகமான கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி செயல் செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இடைக்காடனாருக்கு தக்க சன்மானம் தர. இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் திரு ஆலவாய் காண்டம். கொஷின் 6. பரஞ்சோதி முனிவர் டேஸ் நூற்றாண்டை சேர்ந்தவர். 10ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் 17ஆம் நூற்றாண்டு. பரஞ்சோதி முனிவர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கொஷின் 7. திருவிளையாடல் கதைகள் டேஸ் முதற்கொண்டு கூறப்பட்டு வருகிறது. ஆன்சர் சிலப்பதிகாரம். திருவிளையாடல் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வருகிறது. கொஷின் 8. கொற்கை என்னும் ஊர் அமைந்துள்ள மாவட்டம். ஆன்சர் தூத்துக்குடி. கொற்கை என்னும் ஊர் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி. கொஷின் 9. கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை என்று கூறப்படும் நூல். ஆன்சர் ஐங்குறுநூறு. கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை என்று கூறப்படும் நூல் ஐங்குறுநூறு. கொஷின் 10. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. அறிவினா, அறியாவினா, ஐயவினா, ஏவல் வினா. ஆன்சர் அறியாவினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியாவினா. இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.